ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நான் என்னுடைய சீக்ரெட் ரெசிபி மேம்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 1 கப்பு தனியா வச்சுருக்கேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 கைப்பொடி கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு, இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 25 வரமிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூடுதலாக காரம் வேணுன்னா இன்னும் ஒரு 5-6 மிளகா சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறணும். ஒரு 7-10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. அப்போ தான் நல்லா அரோமா தனியா வாசனை எல்லாம் நல்லா இருக்கும். மேம்பொடி அரைக்கும் போது இதுக்கு குழம்புல நீங்கள் பருப்பெல்லாம் கொட்டி இறக்கி வைக்கும் போது இந்த மேம்பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்துட்டு இறக்கி வச்சு பாருங்கள், சாம்பார் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெண்டைக்காய் சாதம், கத்திரிக்காய் சாதம் கூட அந்த காயோட இறக்கி வைக்கும் போது இந்த மேம்பொடி 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துட்டு சாதம் அதுக்கப்புறமா கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இது என்னோடய சீக்ரெட் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரோமா வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதான். நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி ஒரு 15 டேஸ்க்கு வரும். அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.